எங்க அம்மாவை பார்த்து நான் கத்துக்கிட்ட 3 விஷயம். ஆக்சுவலி அப்பா அதை நான் பெருசா மதிக்கவே இல்லை, பட் இப்போதான் அதோட இம்பார்ட்டன்ஸே எனக்கு புரியுது. ஃபர்ஸ்ட் இஸ் ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ். ஒரு பொண்ணா இருந்தா நீ உன்னுடைய சொந்த காலில் நிக்கணும், உனக்குன்னு உன்னுடைய பேங்க் பேலன்ஸ் இருக்கணும்ன்றத சொல்லிட்டே இருப்பாங்க. பட் நான் எப்பவுமே என்ன நினைச்சேன்னா, ஐ ஆல்ரெடி ஹேவ் தட் மணி, எனக்கு ஒன்றும் அந்த அவசியம்லாம் கிடையாது, இவங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்கன்னு ரொம்ப சாதாரணமா பார்த்த ஒரு விஷயம். இன்னைக்கு ஐ எம் சீயிங் த பவர் ஆஃப் பீங் ஃபைனான்சியலி இண்டிபெண்டன்ட். எந்த ஒரு கான்வர்சேஷன்லயுமே வந்துட்டு இவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு என்னை ஒதுக்கி வைக்காம என்னையும் ஒரு பர்சனா மதிச்சு அந்த கான்வர்சேஷனை சேர்த்து பேசும்போதுதான் அவங்க அன்னைக்கு சொன்னதுக்கான இம்பார்ட்டன்ஸ் இன்னைக்கு நான் வாழும் போதுதான் தெரியும். செகண்ட், நிறைய சாமி கும்பிடுவாங்க, கோயிலுக்கு போவாங்க. இவங்க இதெல்லாம் பண்ணும் போது வந்துட்டு நாங்க சிஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்கள பார்த்து கலாய்ப்போம், இதே வேலை. பட் இன்னைக்கு பார்த்தா மாடர்ன் டேர்ம்ஸ்ல லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அண்ட் தேர்ட், மணி மேக்கிங்கை விட மணி மேனேஜ்மெண்ட் தான் இருக்கலே ரொம்ப முக்கியம். எங்க அம்மா 12th முடிச்ச உடனே அவங்க இருந்த டவுன்ல இருந்து கல்யாணம் ஆகி சிட்டிக்கு வந்துட்டாங்க. அப்பா சம்பாதிக்கிற எல்லாமே கரெக்டான இடங்கள்ல தான் போய் சேரணும் அப்படின்றதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்னைக்கு மணி மேனேஜ்மெண்ட் பத்தி ஷீ நோஸ் பெட்டர். மணி ரிலேட்டடா கரெக்டான இடத்துல கரெக்டான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அது யாரா இருந்தாலும் சரி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, உங்க அம்மா கிட்ட இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க?